வந்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எல்லா இடங்களிலேயும் மிகவும் குறைவானதான் இருந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்புக்குரிய தாய்மார்களை, சகோதரிகளை நாங்கள் தோன்றியிருக்கிறோம். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் எல்லா மக்களும், வெளிநாட்டில் உள்ள மக்களும் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வாட்ஸ்அப் மூலமாக, பேஸ்புக் மூலமாகவும், மீடியாக்கள் மூலமாகவும் ஒளிப்பதிவு செய்கின்றோம். மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நோன்பை அல்லாஹ் ஒரு பாரிய நோக்கத்திலே கடமையாக்கியிருக்கிறார். அதனுடைய ஃபலாயில்களை, சிறப்புகளை நிறைய பேர்கள் சொல்லியிருப்பார்கள். இன்று சொல்லப்படுகின்ற விடயம் இந்த நோன்புடைய சட்டங்கள், இந்த நோன்புடைய மார்க்க விடயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நோன்பு அல்லாஹ்வின் மூலமாக இந்த உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்ட ஃபர்லு ஐனான ஒரு விடயமாகும். இந்த நோன்பு எந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றால், ஃபர்லு ஐன், கட்டாயமான ஃபர்லுடைய ஒரு சட்டத்தில் தான் இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு யார் மீது கடமையாகும் என்றால், பருவ வயதை எத்திக்கொண்ட ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார். சிறுவர்கள் மீதோ, சிறு பெண்கள் மீதோ கடமை கிடையாது. ஆனால் அவர்களும் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் கடமை பருவ வயதை எத்திருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் மீதுதான் நோன்பை கடமையாக்கியிருக்கிறார். மேலான அன்புக்குரியவர்களே, அடுத்தது ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாத தொடக்குகளும் பிள்ளை பேருடைய தொடக்குகளும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் நோன்பை பிடிக்கலாம். ஒரு பெண்ணுக்கு மாத தொடக்கு ஏற்பட்டு விட்டால், அல்லது பிள்ளை பேறு இரத்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால், அது நிற்கும் வரைக்கும் அவர்கள் நோன்பை பிடிக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு தடை விதித்திருக்கிறார். மேலானவர்களே, எனவே மற்றவர்கள் கட்டாயம் நோன்பை பிடித்தாக வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் பாவியாக ஆகிவிடுவார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள், இஸ்லாத்துடைய தூண்களை தகர்த்தவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே நான் சொன்னவர்களை தவிர வேற யாரும் நோன்பை விட முடியாது. நோன்பு என்றால் என்ன? நாங்கள் எல்லோரையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்று சொல்லும் போது தாய்மார்களே, சுபஹுடைய அதானிலிருந்து, சுபஹுடைய அதான் சென்றிருக்கின்றது,
சுபஹுக்கு முன்னால் ஒரு அதான் சொல்லப்படும் சஹாபாக்களுடைய காலங்களிலே. சுபஹுடைய உரிய நேரத்தில் ஒரு அதான் சொல்லப்படும். அப்ப இரண்டாவது அதானில் இருந்து சூரியன் மறைகின்ற அதான் வரைக்கும் உண்ணல் பருகல், கணவன் மனைவி உறவுகள் இவற்றை தவிர்ந்து கொள்வதற்குத்தான் அரபியிலே நோன்பு என்று சொல்லப்படும். எனவே இந்த நோன்பு என்ற இந்த வரைவிலக்கணம் அது கட்டாயம் மறந்து விடக்கூடாது. ஒன்னாவது உண்ணல் பருகல், கணவன் மனைவி உறவுகள் இவற்றில் சுபோகுல இருந்து மகரிபு வரைக்கும் முற்றாக தவிர்ந்து கொள்வதற்குத்தான் ஒரு நோன்பு என்று சொல்லுவது. நோன்புக்கு கட்டாயமான விஷயம் நீயத்தாகும். தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் தாய்மார்களே. வந்தவர்கள் குறைவாக இருந்தாலும் இந்த பயானை வீட்டிலே வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு மீண்டும் மீண்டும் பிரயோசனம் அடையுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் எத்தனை பேருக்கு தெரியாது, ஆனால் ஆசையும் இல்லை பள்ளிக்குள் வாரத்துக்கு. ஆக மேலான அன்புக்குரிய தாய்மார்களே அவர்களே, நோன்புக்கு அவசியம், அது பொதுவாக எந்த அமலுக்கும் அவசியம் நீயத்தாகும். நீயத்தில்லாமல் எந்த ஒரு அமலும் அல்லாஹ் அங்கீகரிப்பது கிடையாது. ஒரு அமலுக்கு முன்னால் அந்த நீயத்தை வைத்துத்தான் இது அமல் என்பதாக கருதப்படும். புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை திறந்து பார்க்கும் போது ஏனைய ஹதீஸ் கிதாபுகளையும் திறந்து பார்த்தால் இருக்கக்கூடிய ஒன்னாவது ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், நீயத்துத்தான் அமலுடைய கூலி கொடுக்கப்படும். எனவே நீயத்தில்லாமல் ஒரு ஆள் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறார், நீயத்து வைக்கவில்லை, அவர் நோன்பாளியாக கருதப்பட மாட்டார். எனவே இந்த அமலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நீயத்தாகும். இந்த நீயத்தை எப்போது வைக்க வேண்டும்? மிக முக்கியமான ஒரு சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இரவு நேரத்திலே நீயத்தை வைக்கவில்லை என்றால் அவனுடைய நோன்பு அங்கீகரிக்கப்படாது. அப்ப நோன்புக்குரிய நீயத்தை எப்போது வைக்க வேண்டும்? இரவுல தான் வைக்க வேண்டும். நசாயிலே இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது. இரவு என்பது மகரிபுக்கு பின்னால் ஆரம்பமாகிறது. அப்போ ஒருவர் கட்டா இந்த நீயத்தை சுபஹுக்கு வரைக்கும் நீயத்தை வைக்கலாம். 12 மணிக்கும் வைக்கலாம், சஹருக்கும் வைக்கலாம், பாங்கு சொல்வதற்கு முன்னால் இந்த நீயத்தை வைக்கலாம். இந்த மக்கள் இந்த நீயத்தை விட்டு விடுவார் என்ற பயத்தில தான் அந்த காலத்து உலமாக்கள் தராவி தொழுகைக்கு பின்னால நவைத்து செல்லுங்க மக்கால் என்று உலமாக்கள் இந்த உம்மத்தை பழக்கினார்கள். இப்ப அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு என்று கேட்டு சில இடங்களில் அது விடுபட்டு விட்டது. அதுக்காக வேண்டித்தான் இந்த இமாம்கள் ஞாபகப்படுத்தினார்கள். நவைத்து சௌமகதின் அன்அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி என்று நீயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். நீயத் என்பது உள்ளத்தால் நினைப்பதுதான் நீயத். இது மாத்து கருத்துக்கு இடம் கிடையாது. மாயால சொல்லுவது மார்க்கமா மார்க்கம் இல்லையா தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சில அமல்களை நபி அவர்கள் சத்தம் கேட்கும் மாதிரியும் சொல்லியிருக்கிறார்கள், நீயத்தை வைத்திருக்கிறார்கள். சில அமலுக்கு
வைத்ததாக ரிவாயத்தில் வரவில்லை. உதாரணமாக ஹஜ்ஜுடைய விடயத்தில் லப்பைக் உம்ரத்தன் என்று மக்களுக்கு கேட்கவும் சொல்லியிருக்கிறார்கள். காலையில் ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்கிறார்கள். ஒன்றுமே இல்லை என்று சொன்ன நேரத்தில் இன்னி சாயும் நான் நோன்பாக வைக்கிறேன் என்று சுன்னத்தான நோன்புக்கு நியத்தி வைத்திருக்கிறார். எனவே உள்ளத்தால நினைத்தாலும் வாயால சொல்லுவது நமக்கு அது உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. அப்ப நியத்தை நாங்கள் இரவுல வைக்க வேண்டும். பாங்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நவைத்து சௌமகத்தின் என்றா சரி வராது. இரவுல தான் நியத்தி வைக்க வேண்டும். அப்ப இரவுல நியத்தி 12 மணிக்கு வச்சு போட்டு சகர் சாப்பிடுறோமே, அப்ப அந்த உண்ணல் பருகள் நடக்குது. அந்த நியத்தி சுபகுலையும் தான் ஆரம்பிக்கப்படும். அதுக்குள் உண்டால் பருகினால் பிரச்சனை கிடையாது. இது தெளிவான ஒரு சட்டம். ஆக மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, ஹோல்சேல நியத்தி வைக்கலாமா? இந்த மாசம் ஃபுல்லா யார நான் நோன்பு பிடிக்கிறா அப்படி வைக்கல. இன்றைய நாளுடைய அமல் அது அன்றைய நாளுக்கு தான், நாளை அமல் அது வேற. எனவே ஒவ்வொரு நாளும் நியத்தி வைக்க வேண்டும். சில பேர்கள் மொத்தமாக நியத்தி வைத்து விடுவார்கள். ஒழும்புற எண்ணத்துக்கு நான் நோன்பு பிடிக்கத்தானே, ஒழும்புற எண்ணத்துக்கு நோன்பு பிடிக்கிறது உன்னை நினைப்பு பொறுத்துத்தான் இருக்காது. சிலாக்கள் அப்படி நினைக்கிறேன், நியத்து எண்ணத்துக்கு நான் ஒழும்புறதே நியத்தான் மர அதுக்கு ஒரு பொறவு எண்ணத்துக்கு நியத்து அப்படி அல்ல. நியத்தை மனசால உறுதிப்படுத்தி வைக்க வேண்டும். நீங்க ஒழும்பினது எண்ணத்துக்குங்கிறது அது உங்களை பொறுத்து தான் இருக்கிறது. எனவே நோன்புட நியத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வைக்க வேண்டும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப உதாரணமாக பாங்கு சொல்லுது, சாப்பிட்டு கொண்டிருக்கார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லுது. பாங்கு முடியும் வரைக்கும் திங்கலாம் என்று சிலாக்கள் நினைச்சிருக்காங்க. அப்படி திங்க முடியாது. ஒன்னாவது அதான் பாங்கு சொல்லக்கொள்ள திங்கலாம் பருகலாம், அது தஹஜ்ஜுடைய நேரம் நடக்கின்ற அதான். இரண்டாவது சுபஹுடைய அதான் வந்தால் அல்லாஹ் எங்க கொல தொண்டைக்குள் எதுவும் இறங்கல. அது தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளவும். தொண்டைக்குள்ளிருந்து எதுவும் கீழே போக கூடாது. அல்லாஹ் அக்பர் பாங்கு முடியும் வரைக்கும் என்பதல்ல. இது ஒன்னாவது சட்டம். மேலான தாய்மார்களே, அப்ப நாங்க எல்லாரும் நியத்தை வச்சிட்டோம். அப்ப நியத்தை வச்சு போட்டு மறந்துட்டு வைக்கல, ஒளிம்பிட்டோம், இதெல்லாம் செல்லுபடியற்றது. நியத்து கட்டாயம் வைச்சாக. நியத்து வைக்கலையா அந்த நோன்பு இனி கலாத்தான். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நியத்து வைத்ததுக்கு பின்னால் நமது துவாரங்கள், காது துவாரம், மூக்கு துவாரம், வாயுடைய துவாரம், முன்பின் துவாரம், இவைகளின் ஊடாக எந்த உணவும் எந்த நீரும் உடம்புக்கு போகக்கூடாது. இதுதான் சட்டம். மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப நாங்க பார்ப்போம். நான் மூக்குல அடைப்பு, நாங்கள் மருந்து ஊத்தேலுமா? மூக்கு அடைப்பு என்றால் மருந்தை ஊத்தினால் அது தொண்டையால் போகும், நோன்பு முறிந்து போய்விடும். காது குத்து மருந்து ஒரு சின்ன டொட் ஊத்தலாமா? ஆம், நோன்பு முறிந்து போய்விடும். காதுக்குள்ளால போயும் தொண்டைக்குள் அது இறப்பைக்குள் சேரும். இதே போல் ஒரு ஆளுக்கு கடும் காய்ச்சல், டாக்டர் சொல்லுகின்றார், பிந்த வாரத்திலே நீங்கள் இந்த டேப்லெட்டை வையுங்கள் என்று இந்த டேப்லெட்டை தருகிறார்.
அங்கே பின்துவாரத்துக்குள் அதை நுழைவித்து அதை உள்ளுக்கு செல்லுவதனாலும் நோன்பு முறிந்து போய்விடும். இவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆள் மயங்கிட்டார், சேலம் பாய்ச்சுகிறார்கள். சேலம் பாய்ச்சினாலும் அது துவாரங்களினூடாக இல்லாவிட்டாலும் நரம்பூடாக அது உள் செல்வதனால் அங்கும் நோன்பு முறிந்து போய்விடும். அப்ப நீந்தி குளிக்கலாமா? ஆத்துல அதுல நீந்தி குளிக்கலாமா? நீந்தி குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக தொண்டை காது வழியால் தண்ணி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதே போல் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒருவர் பல்லு புழுங்க வேண்டும். நோன்பு பல்வழி தாங்கல, பல் புழுங்கினா ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்பா, திமிக்கிறது. இப்ப திமிக்கிற ஊசி அடித்தால் நோன்பு முறிந்து விடுமா? இல்லையா? நோன்பு முறியாது. ஏனென்றால் அது வாய்ப்பகுதி, தொண்டைக்கு வெளியே உள்ள பகுதி. அவற்றில் இன்ஜெக்ஷன் அடித்து பல்லை கலட்டினால் நோன்பு முறியாது. வாய்க்குள்ள போகக்கூடாது. இரத்தங்கள் ஏனைய மருந்துகள் வாய்க்குள் போகக்கூடாது, வெளியே துப்பி விட வேண்டும். பல்லுக்கு வலிக்குது, கராம்பு ஒன்றை கடிச்சு பிடிச்சா நிற்கும் என்று சொல்றாங்க. கராம்பை கடிச்சு வச்சிருந்தால் நோன்பு முறியாது. அதில் உமிழ்நீரோட கலந்தால் அது திரும்பி விழுங்கப்பட்டால் பிரச்சனையாகிவிடும். வெளியே துப்ப வேண்டும். மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, அப்ப உமிழ்நீருக்கு கடும் வெயில், கொஞ்சம் துப்புனிய உமிழ்நீரை விழுங்கிட்டோம். உமிழ்நீர் விழுங்குவதனால் நோன்பு முறியாது. தெளிவாக அதையும் விளங்கிக் கொள்ளணும். தொண்டைக்கிருந்து சளியை அப்படியே காரி எடுத்து வெளியே எடுத்து நல்ல பசியின் தாக கொஞ்சம் உமிஞ்சு போட்டு திரும்பி விழுங்கினால் அங்கே நோன்பு முறிந்து போய்விடும். என்றால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதே போல் இரவு சக நேரத்தில் கோழி பொறிச்சு ரோஸ்ட் பண்ணி அதை திண்டு பல்லெல்லாம் குத்தையும் இல்லை, அது அப்படியே இருக்கு. காலையில 10 மணிக்கிட்டாங்க ஒழும்பி அப்படின்னு எடுத்து அதை உமிஞ்சி அதை ரத்தத்தோட தண்ணியோட உமிழ்நீரோட கலந்து அது திரும்பி போனால் அங்கே நோன்பு முறிஞ்சு விடும். எனவே பற்களை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். இதே போல் அன்புக்குரிய தாய்மார்களை, காலை குப்பியோடு ஏறிச்சு தடுப்பு மருந்து அடிக்க வேண்டும். தடுப்பு மருந்து அடித்தால் நோன்பே, அதனால் பிரச்சனை கிடையாது. அவற்றிலையும் தவிர்த்து கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதில் விட்டமின் இல்லாத மருந்தாக இருக்க வேண்டும். சில பிள்ளைகளுக்கு மூச்சு வர மூச்சு வந்தால் அந்த ஆக்சிஜன் ஒன்று பாவிப்பார்கள். அந்த ஆக்சிஜனை பாவிக்கலாமா? ஆக்சிஜனாக இருந்தால் பாவிக்கலாம். அதில் மருந்தை கலந்து அது துகள்களாக போய் மூக்குக்குள்ளால் அது பொய்த்தென்றால் அந்த துகள்களும் அங்கு பிரச்சனையாகிவிடும். வெறுமென ஆக்சிஜன் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதே போல தாய்மார்களை, சகோதரிகளை, சீனி வருத்தம், இந்த சீனி வருத்தக்காராக்கள் ஆக்சிஜன் இந்த ரத்தம் குத்தி எடுக்கிறதுக்கு வர செல்வான் டாக்டர், கொஞ்சம் ரத்தத்தை குத்தி எடுக்கலாமா? இதுல கருத்து வேற்றுமை இருக்கிறது. இந்த மசாலாவில் நோம்புக்கு ஹிஜாமத், இந்த ஊத்த ரத்தம் எடுக்கிறன்னு சொல்லுவார்கள், அது செய்யலாமா? இந்த ரத்தம் இமாம்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருந்தாலும் இந்த சீனி நோய்க்காக வேண்டி கொஞ்சம் ரத்தத்தை குத்தி எடுப்பதனால்
நோன்பு முறியாது. இதே போல கை கடுக்குது, சித்தாலப்ப பாவிக்கலுமா, இல்லாட்டி வேற நோவு மருந்து பாவிக்கலுமா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நோன்பு காலத்தில் தலைக்கு எண்ணெய் பூசலாமா, நோம்போட பிரச்சனை கிடையாது. முடி வெட்டலாமா, பிரச்சனை கிடையாது. இதே போல மேலான தாய்மார்களை நகம் வெட்டலாமா, பிரச்சனை கிடையாது. நோம்புக்கும் அதுக்கும் பாதிப்பு கிடையாது. இப்ப கால கல்லொண்டு அடிச்சு நகம் கலண்டுட்டு மருந்து கட்டணும், ரத்தமும் வந்துட்டு அது மருந்து கொஞ்சம் கட்டுவதனால் அது நோன்பை முறிக்காது. நம்மளாக்கள் நோன்பை கஷ்டமாக நினைச்சிருக்கிறாங்க. சிலாக்கள் அல்லாவே நகம் கடிபட்டுட்டு நோன்பு முறிஞ்சிட்டு என்று சொல்லாக்களும் இருக்கா. மாப்பிளமார் சோத்து குப்பில கஞ்சி குப்பில என்ன சோறாக்கிக்க என்ன கறியாக்கிக்கண்டு சில இடங்களில் சண்டே எவ்வாறு. அப்ப நோம்போட உப்பு பார்க்கலாமா, நோம்போட நாக்கில வச்சு உப்பை தொட்டு பார்த்து வெளியே துப்பலாம். உடனே தண்ணி எடுத்து கொப்பளிச்சு வெளியே துப்பலாம். கொஞ்சம் நாக்கில வச்சு பார்த்து விழுங்கப்படா, நாக்கில வச்சு பார்த்து போட்டு வெளியே துப்பி கழுவி விட்டால் உள்ளுக்கு போகாம நோன்பு முறியாது. பிறகு நௌசாத் மௌலவி உப்பு பார்க்கலாம் நோன்பு முறியாது செல்லப்படா. சட்டத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். உள்ளுக்கு புழுங்கினால் போய் நோன்பு முறிஞ்சு போய்விடும், வெளியே துப்பி விட வேண்டும். இதே போல மேலான அன்புக்குரிய தாய்மார்களை உண்ணல் பருகல் விஷயம் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இந்த எதுவுமே இந்த துவாரங்களின் ஊடாக நாங்கள் போகக்கூடாது. இப்ப நோன்புக்கு புழு செய்யணும், வாய் கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிக்கல தொண்டை வரைக்கும் தண்ணி வச்சு காக்கான்னு செய்யணும். நோன்பாளியாக இருந்தால் அதை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து துப்பிடணும் டக்குன்னு வாய. நான் சுண்ணத்தை விட மாட்டேன், எடுத்து அதை டக்குன்னு இறங்கிட்டேன்டா கொஞ்சம் மர நோன்பு பாலாகி விடும். ஆகவே நோன்பாளிகளாக இருந்தால் தொண்டைக்கு முன்னுக்கே தொப்புனி அந்த நீரை எடுக்க வேண்டும். முழுசாக தொண்டை வரைக்கும் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த விஷயம் மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்லா திண்டு சகருக்கு கோழியும் திண்டு வாழைப்பழத்தையும் முட்டு இந்த இடியாப்பத்தையும் கரைச்சி குடிச்சு சும்மா அந்த மாதிரி வயிறும் 2 கிலோ பெருத்து அசையுமோனா ஆடையுமோனா உடனே ஆக்கள் சொல்றாங்க கொஞ்சம் சக்தி அடம்பி அப்பா அவனுக்கு ரிலாக்ஸ் ஆகும். இவர் கையை ஓட்டு பேக் என்று எடுக்காரு. வேணுமென்று சக்தி எடுத்தால் நோன்பு முறிந்து போய்விடும். தானாக சக்தி வந்தால் அது வேற விஷயம். வேணுமென்று உதாரணமாக சக்தி வரக்கூடிய அமைப்பை பார்த்தா சக்தி வரணும், அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அசிங்கமான மலை ஜலம் அதுக்கிட்ட வெட்டி பார்க்கிற பேக்குங்கிற அது சக்தி தானே உண்டாயிரும். அப்ப அவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நோன்பாளிகள். எனவே இந்த விஷயத்திலேயும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சக்தி வேணுமென்று எடுத்தால் நோன்பு முறிந்து போய்விடும். ஒரு நோன்பாளி மயங்கிட்டா நோன்பு முறியுமா? காலையில சுபோவுக்கு மயங்கினவ எஷாக்கு தான் ஒழும்புறான்டா, அந்த நோன்பு வேலை இல்லை. கொஞ்சம் மயங்கி இடையில ஒழுமினாங்கன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. இதே போல ஒரு ஆள் காலையில ஒரு 10 மணிக்கிட்ட சோத்தை எடுத்து மட்டண்டு ஒரு பிங்கான் சோத்தை தின்னுட்டான். தங்கச்சி ஓடி வந்து சொல்ல, காக்கா நோம்பு இல்லையா? என்றாவே நான் நோம்பே என்று அப்பதான் ஞாபகம் பெறுது. மறந்து தின்னுட்டான். அது சும்மா திங்கல, ஒரு சட்டியை தின்னுட்டான் மறந்து போய். நோம்பு முறியாது மேலான தாய்மார்களே. மறந்து போய் திண்டால் அது அல்லாஹ் உணவளிக்கிறான். அது அமல்லா, அவனுக்கு அல்லாஹ் நீர் புகட்டுகிறான்.
அதனால் நோன்பு முறியாது. மறதி மறக்க வச்சு படுத்துங்க போடா மறந்துட்டு இது அல்லாட கேம், இப்படி விளையாடையே இல்லாது. உண்மையில மறந்து ஒரு ஜொக்கு தண்ணிய குடிச்சிட்டான், கடைசியத்தான் நான் பெறுது அட்டை நோம்புடாப்பா. அது புதுசுக்கு வெறும். அப்படி சில பொம்பளையல் பிள்ளைக்கு சோறு கொடுக்கல அவ ஒன்றை தின்றுவா டக்குன்னு. அப்ப அப்படி சில விஷயங்கள் நோன்பு முறியாது, மறந்து போய் செய்தார். ஒரு பொம்புல தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். தாய்ப்பால் கொடுத்தால் உடம்புல ரத்தம் வெளியாகுதே, நோன்பு முறியுமா? தாய்ப்பால் கொடுக்கிறதுனால் அங்கே நோன்பு முறியாது. தெளிவாக அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போல மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப மலம் வெளியாகுது, ஜலம் வெளியாகுது, ரத்தம் வெளியாகுது, இவற்றினால் நோன்பு முறியாது. அவுட்புட்டால நோன்பு முறியாது, இன்புட் இருக்க கூடாது. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது ஒரு மனிதன் படுத்து கொண்டிருக்கிறான், கனவு காணுகின்றான், கெட்ட கனவு உண்டு. அப்படியே இஸ்கலிதம் ஏற்படுகிறது. அவனுக்கு கனவு மூலமாக இஸ்கலிதம் உள்ள குளிப்பு கடமையாகிறது. இவற்றினால் நோன்பு முறியுமா? ஒரு மனுஷன் தூக்கத்தில மறதியாக அவனுக்கு இஸ்கலிதம் ஏற்பட்டால், பெண்ணுக்கோ ஆணுக்கோ, அங்கு நோன்பு முறியாது. ஆனால் இவனுடைய உணர்வோட, இவன் உணர்ச்சியோட அது வெளியாக்கப்பட்டால், அவன் முயற்சியினால் குளிப்பு கடமையாக்கப்பட்டால், அங்கு நோன்பு முறிந்து போய்விடும். கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்தால் அவங்களுடைய நோன்பு ரெண்டு பேரையும் முறிந்து போய்விடும். மாற்றமாக அவர்கள் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், தண்ட பரிகாரம், அல்லது 60 பேருக்கு உணவு அளிக்க வேண்டும். இல்லாட்டி 2 மாசம் நோன்பு பிடிக்கணும், தண்டும் அதுதான். எனவே நோன்பு காலத்தில் கணவன் மனைவிட உறவு அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இறக்கத்தில் நெத்தியை கொஞ்சுகிறான், கூடுமா? அது பிரச்சனை கிடையாது. அது ஆசையை தூண்டுமாக இருந்தால் அவன் கொஞ்சம் கூடாது. எனவே இதே போல் உங்களுக்கு தெரியும், மதி வதி என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆசையின் ஊடாக வெளியாகக்கூடிய நீர், அந்த ஒரு ஆசையான காட்சியை பார்க்கிறான், மதி வெளியாகி விட்டது. ஆனால் அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவம், பாவி, நோன்பு முறியுமா? மதி வெளியாகுவதனால் நோன்பு முறியாதே. இந்திரியம் வெளியாகுவது மூலமாகத்தான் நோன்பு முறிந்து போய்விடும். இந்த சட்டத்தையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் சுபஹு இந்து மகரபு வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் ஒரு பெண்ணுக்கு மாத தொடக்கு ஏற்படுது. பாங்கு சொல்லத்துக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா இவருக்கு உடனே மாத தொடக்கு ஏற்பட்டால் உடனே நோன்பை முறிக்க வேண்டும். 12 மணிக்கு வந்து விட்டால் நோன்பை முறிக்க வேண்டும், முறிந்து விடும். மீதமான நேரத்திலே அவங்க நோன்பாளி போன்றே இருக்க வேண்டும். உன்னல் பருகின்ற மக்களுக்கு முன்னில் நாங்கள் அல்லாஹ் அனுமதி சந்திக்க காட்டி தெரியக்கூடாது. அந்த நோன்புட ஹுர்மத்தை அவர்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். இப்போது இது நம்ம உன்னல் பருகல் மனைவியின் உறவுகள் மூலமாக நோன்புட சட்டத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போது நாங்கள் அடுத்த விடயமாக, ஒரு ஆள் நோன்பாளி சுகமில்லாமல் ஏற்படுகிறது. நோன்பு பிடிக்கிறாள், உயிர் போகுது என்று உயிர் போனாலும் நான் நோன்பு விட மாட்டேன் என்று இருக்கலாது. அவர் உடனே நோன்பை விட்டு கவா செய்து கொள்ள வேண்டும். இதே போல் மாத தொடக்குள்ள பெண்கள், நீங்கள் அந்த 7 நாட்களும் நோன்பை விட்டு அதனை உரிய முடிந்தவுடன்
மீண்டும் உங்களுக்கு நோன்பு பாக்கி இருந்தால் அதை பிடித்து பெருநாள் முடிந்ததற்கு பின்னால் அதனை கலா செய்ய வேண்டும். இதே மாதிரி பிள்ளைப்பேறு இரத்தம் உள்ளவர்களும் அவர்கள் அந்த காலத்தில் நோன்பை விட்டு பிறகு அதனை கலா செய்ய வேண்டும். எந்த குற்ற பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பாப்பா இருக்கிறார், வயது போன முதியவர், உடம்புல சக்தியே இல்லை, அவர் நடக்கிறதே கஷ்டம். இப்ப இவர் நோன்பு பிடிக்க வேண்டும், ஆனா பிடிக்க முடியாது. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது என்றால், அந்த முதியவர் சும்மா முதியன்ற 60-70 வயசு நல்ல குஸ்தி ஓராம் பாயிரம் பெல்ட்டி அடிக்க அவங்களுக்கு இல்லை இந்த சட்டம். அறவே இயலாத உடம்புல பிளமை இல்லாதாக்கள் அவங்க நோன்பு பிடிக்கவும் இயலாது. அப்ப என்ன செய்யறா, ஒரு நாளைக்கு 600 கிராம் அரிசி குற்றப்பரியமாக அவர்கள் கொடுத்து அந்த பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெற வேண்டும். 600 கிராம் அரிசாக அவர்கள் கொடுக்க வேண்டும். மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளை பேரு தாய், பிள்ளை வயிற்றில் இருக்கும் தாய்மார்கள் தனக்கு பிரச்சனை என்றால் நோன்பை விட்டு கலா செய்து கொள்ளலாம். தன் பிள்ளைக்கு ஆபத்தாக என்று நினைச்சு நோன்பை விட்டால் அவர்களும் குற்றப்பரிகாரமும் கலாவும் செய்ய வேண்டும். ஒரு முத்து, ஒரு 600 கிராம் அரிசி தானமாக கொடுக்க வேண்டும். இதே போலதான் பால் குடிக்கும் தாய்மார்கள் தண்டன உடம்பு நிலைமை கருதினால் நோன்பை விடலாம், ஆனால் அவர்கள் கலா செய்யலாம். புள்ளை பயந்து புள்ளையை காரணம் காட்டி நோன்பை விட்டால் அவர்களும் குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டும். இது தெளிவான சட்டமாகும். இப்போது சாதாரண நோய் உள்ளவர்கள் 2 நாள் காய்ச்சல் நோன்பு விடுறாங்க, பிறகு அவர்கள் அதனை கலா செய்யலாம். குற்ற பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப கணவன் சொல்லார், நீ நோன்பு விடு, நோன்பு பிடிச்சா இங்க வேலையும் செய்யல இதையும் செய்யலண்டு அவர் சொல்ல, நான் கணவனுக்கு கட்டுப்படணுமா? என்னை நோன்பு பிடிக்க அனுமதி தாரான் இல்லை, நான் கணவனுக்கு கட்டுப்படாட்டி பாவமா? அல்லாஹ்க்கு மாறு செய்யும் விஷயத்தில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அவர் அல்லாஹ்க்கு மாறு செய்யாத விஷயத்தில் கட்டுப்படணும் ஒழிய தொழாத என்றா அவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நோன்பு பிடிக்காது என்றா கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகளே. அடுத்த விஷயம், நோன்பு காலத்தில் இது உடம்பு ரீதியான விஷயம். ஒரே படம் பார்க்கிற, ஒரே மியூசிக் கேட்கிற, பாட்டு கேட்கிற, இதனால் நோன்பு பலகீனமாக போய்விடும், நன்மையுடைய நோன்பாக ஆகாது. தூசணம் பேசுற, அமனம் பேசுற, கெட்ட விடயங்கள் பேசுறது, பொய் பேசுவது, இப்படியான விடயங்கள் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மல்லம் யதா கவுல ஜூர், கெட்ட விடயங்களை யார் விடவில்லையோ அவர் வேணுமென்று பசித்திருப்பதனால் தாகித்திருப்பதனால் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. எனவே கெட்ட விடயங்கள், பொய், புறம் பேசுவது, குறிப்பாக இந்த நோன்புல தாய்மார்களை நோன்பு பிடிச்சிக்கு அவள் அப்படி அவளை ஊட்டாரே வந்தாமே, சரி சரி என்ன 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 லவ்வா, அவளை போட்டோ வெளியானாம காட்டு 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 அவளை இவளை குறைய பேசுற கொஞ்சம் கோஷ்டி இடிக்கலாம். அசருக்கு சேர்ந்தாங்கண்டா இல்லாட்டி லொஹருக்கு சேர்ந்தா தோங்கி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பலாயையும் அவன் விட்ட பாஞ்சாம் இவன் விட்ட பாய போறானாம் எல்லாத்தையும் கதைச்சி அவளை விட மாப்பிள்ளை பத்தி எந்த மாப்பிள்ளை ஒரு செய்தான பண்ணி வச்சுக்க புருஷனை பத்தி கதைக்கிறா கிளம்பிக்கா.
கணவன் மனைவியுடைய ரகசியத்தையும் பக்கத்து வீட்டுக்காரி கூட்டாளி என்று கதைக்கிற பெண்கள் இருக்கிறான். ரசம் சொன்னாங்க, உன்னோட கூட்டாளிட்டியாரு உன்னோட கணவன் மனைவியுடைய ரகசியத்தை பேசினா நீ நாசமா பேத்திருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் பேச முடியாது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே அவர்களே, குறிப்பாக நாங்கள் இந்த நோன்பு பரிபூரணமாக இருக்கும் வேணுமென்றால் புறம் பேசுவது, புறம் என்றால் பிறரை பத்தி கதைப்பது, நல்லா இல்ல மோசமாக. பிறர் அவக்கு முன்னால கதைச்சா அவனுக்கு பிடிக்காதோ அது அவன் இல்லாத நேரத்தில் கதைக்கிறதான் புறம். அவனுக்கு முன்னுக்கு கதைச்சா அவன் கோபிக்க மாட்டான்டா, அது பிரச்சனை இல்லை. டேய் இவள் வீட்ட ஆள் ஒன்று வந்தாங்கிறது அவன் வீட்டுக்கு அவனோட கதைக்க மாட்டோமே, ஏன்படி வார விடு கதை விடு, அதான் புறம். இந்த வாரால் கதை விடுங்கிறத இதுதான் புறம். எனவே பிறரை பத்தி கதைப்பதனால் எங்களுடைய நோன்பு பாலாகி விடும். ஆக அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அடுத்த விஷயம், இந்த நோன்பு மாசம் மலக்குமார்கள் தஹஜ்ஜுக்கு வருவாங்க, இஃப்தார் டைமுக்கு வருவாங்க. வந்து பார்க்கக்கூட மாவுடி பள்ளிக்கு வராங்கன்னு வைங்கல, மலக்குமார்கள் வந்து அபூபக்கர் ஆஜியார் விட்டு இறங்குறாங்க. மலக்குமார் எட்டி பார்க்காங்க. அங்க போன உடனே அபூபக்கர் கொண்டாடி குஷினிக்குள்ள சோறு பொறிக்கா, இங்க இது செய்யறா அது செய்யறா, சஹருக்கு பார்த்து போட்டு போய்த்தாங்க மலக்குமார். நைட்டுக்கு வராங்க. பின்னரும் சஹர் டைம்ல சம்சம் பெட்டிஷும் கஞ்சில மிரிக்கா. மலக்குமார் போய் செல்லுவாங்க. அங்க போன அபூபக்கரை பொண்டாட்டி ஒரே குஷினிக்குலாம் கிடக்கா. இந்த திக்கரும் இல்லை, ஃபிக்கரும் இல்லை, துவாவும் இல்லை என்று சொல்லி விடுவாங்க. மேலான தாய்மார்களே, மலக்குமார் வார டைம்ல நீங்க குஷினிக்க எவ்வளவு பெரிய அநியாயம். பொம்பளையர் தான் நரகத்திலையும் கூட ஆம்பளையில விட, அதிலையும் ஒரே சம்சா பெட்டிசி மகரிப்புக்கு ஒரே சஹருக்கு இது இப்படி இருந்தா இந்த ரெண்டு டைம் தான் துவா கபூலுக்குரிய டைம். இந்த ரெண்டு டைம் நீங்க குஷினி தெரிந்தா அப்ப உங்களுக்கு தேவை ஒன்றும் இல்லையா? இன்னும் துவா கேட்கிற இல்லையா? இது மாப்பிள்ளை மரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அவர் படுத்து எல்லாம் முடிஞ்சா சொத்தை வச்சுட்டியா என்று போட்டு அதுக்கு போற ஒலிம்பி ஓடி போய் தின்னு போட்டு அப்படியே படுக்கிற அவளத்தே. மேலான தாய்மார்களை அப்படி இருக்க கூடாது. நீங்களும் உங்களோட கபரு வேற. மாப்பிள்ளை ஒரு 500 நன்மையை தந்துருவானா உங்களுக்கு? பாவம் இந்த பொண்டாட்டியா, யாரா ஒரு காவாச கூடும் என்று தெருவானா? 50 ரூபா காசு தரதுக்கு படுற பாட்டுக்கு ஒரு நன்மையை தெருவாங்க நினைக்கீங்களா? உங்களோட புள்ளைய தெருமா? எனவே உங்களை கபூரை வெளிச்சமாக்குறது நீங்க. இந்த நோன்பு சஹர் தஹஜ்ஜுத் நேரத்தோட எல்லாத்தையும் செட் பண்ணி வைங்க. அசருக்கு பொருள் செட் பண்ணி நீங்களும் துவா டைம்ல துவாவில் இருங்க. உங்களுடைய பிரச்சனை அல்லாஹ்ட்ட செல்லுங்க. இது இல்ல, நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. அடுத்தது மேலான தாய்மார்களே, இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப இந்த பள்ளியில பண்ற பயானை விட முபாரக் டெக்ஸ்டைல போய் ஒரு 1 hour டைம் தாம்பி கதவு மூடாம்பியண்டா 500 பேருக்கிட்ட இருப்பாங்க பெண்கள். நல்ல பயான் பண்ணலாம். பள்ளியில வாராங்க இல்ல, டெக்ஸ்டைல போய் கொஞ்சம் நித்தாட்டுங்க எல்லாரும் இருங்கன்னு போட்டு பயான் பண்ணினா நிறைய பேர் பயான கேட்பாங்கன்னு நினைக்க. ஏண்டா இவ்வளவு பெரிய மாவடி பள்ளியில வந்திருக்கிறார்கள் மிக குறைவுமாய்த்தான் விளங்குது. எனக்கு திரைக்கு பின்னால நிற்கிறீங்க, மௌலை அப்ப என்ன எட்டி பார்த்தாரா என்று யோசிக்கிறாங்க. பள்ளி ஆக்கள் சொன்னாங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்ப இதை விட புடவை கடையில போனா கூட பேர் பெறுவாங்க இந்த பயான் எல்லாத்தையும் கேட்க. அப்படி இல்லாம தாய்மார்களே, இது அமல மாசம். நோன்பு வந்துட்டு சில பேர் நீ 8 தோழு 20 தோழு 15 தோழு 10 தோழு இதெல்லாம் பழைய பண்டைக்கால பிரச்சனை. உங்களுக்கு விரும்பினா 8 தோழுங்க, விரும்பினா 20 தோழுங்க, விரும்பினா 15 தோழு, விரும்பினா உனக்கு 7 மணி அமலை செஞ்சுக்கோ. அப்பா நான் 8 தான் தொழி போட்டு போ, எங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் 20 தொலை போறேன், 20 தொழி போட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனை? கூடினா நன்மை, குறைஞ்சா நன்மை குறையும். நபி 8 தொழுது
அது நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூது, நீண்ட ரகாத். இப்ப நாம வருஷம்சுக்குள்ள டக்குன்னு 8 அடிக்க பாக்குறேன், இது சரி வராது. அப்படி ஹதீஸ்ல விரையும் இல்லை. எனவே சில பேர் அந்த அமலை சொல்லி சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆக உங்களுக்கு விரும்பினா 10 தொழுங்க, விரும்பினா 8 தொழுங்க. இந்த இவ்வளவு நாள் கௌபத்துல 20 தொழுதாங்க அந்த காலத்தில். இப்ப கொஞ்சம் ஷோர்ட்டாக்கி 10 3 13 அப்படி ஆக்கி வைக்கிறாங்க. அது ஒவ்வொரு நிலைமைக்கு வித்தியாசமா. எப்படியோ அமல் செய்யுங்க. 8 20 15 10 உங்களோட அமலை நீங்க செஞ்சு கபூரை வெளிச்சமாக்குங்க. சும்மா கரைச்சி காய்ச்சி நாங்க 8 ரகாத் பாட்டி, நாங்க இது யூஎம்பி பாட்டி, நாங்க எஸ்எல்எம்சி பாட்டி, இது என்னத்துக்கு? பள்ளிக்குள்ள இபாதத்துக்கு வந்தா அது உங்களுக்கு இடுப்பு வருத்த 8 தொழுங்க, 4 தொழுங்க, 3 தொழுங்க, 1 தொழாட்டி திக்ரு செஞ்சு போட்டாது போங்க, அமல் செய்யுங்க. இந்த கதையில நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் பழைய பண்டை காலத்து கதைகள். 8 20 அது சண்டை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சு. ஆக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாசம் அமல் செய்யுங்க, அதிகமாக திக்ர் செய்யுங்க. குர்ஆன் ஓதுற மாசம். உங்களோட ஊர்ல எத்தனை பொம்பளை மௌலவியா இருக்காங்க, உங்களோட சூரத்துல் ஃபாத்தியாவை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. தொழுகையில கட்டாயமான ஒன்று சூரத்துல் ஃபாத்தியா. அல்ஹம்து அல்ஹம்துன்னா அங்க பொழைச்சிரும். இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குறோம். இய்யாக நஅபுது, சூரியனே வணங்குறோம். ஒண்ட விட்டா எங்க போகுது பாருங்க. அப்ப ஒரு ஆள் சொல்லாரு, மச்சான் நான் நேத்து ஷூக்கு போனேங்க, மிருக காட்சி சாலைக்கு ஜூங்கிற. அவர் சொல்ல ஷூக்கு போனேங்க. ஒன்று ஷூக்கு போனா ஒன்றுக்கு போயிருக்கணும், இல்ல காலை போற ஷூக்கு போய்க்கணும். அப்ப ஒரு எழுத்து மாறுறதுனால எப்படி அர்த்தம் மாறு? அரபுலையும் அப்படித்தான். மேலான அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தஜ்வீதை படிங்க. குர்ஆன ஒழுங்கான முறைப்படி பொம்பளையில கூப்பிடுங்க, பள்ளியில விரச்சலுங்க. சும்மா ஓதி போட்டு சும்மா இருக்காங்க எத்தனை புள்ளி. அவங்களுக்கும் குர்ஆன் மறந்துட்டு படிக்கிற ஆசை உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு 10-15 பேர் சேருங்க. எங்களை சூரத்து ஃபாத்தியா மட்டுமா அதை திருச்சி தாங்கப்பா என்று ஆசைப்படுங்க. அத்தஹியாத் இது ரெண்டும் தொழுகையில முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டையும் படிங்க, சந்தர்ப்பத்தை விடாதங்க. மேலான தாய்மார்களே, சவர்களே, வல்ல நாயன் நம் அனைவருக்கும் நல்லதை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. யா அல்லாஹ் இந்த நிர்வாகியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த பயானுக்கு வந்திருக்கிற பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இவர்கள் எல்லோருக்கும் நோன்பு பிடிக்கக்கூடிய ஆசையும் ஆர்வத்தையும் கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன். வாஹர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.